நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷ கடைசியில உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்பான திருப்பிள்ளைகளே, ஜனவரி மாதம் 2025 ஜனவரியிலிருந்து இந்த 2025 டிசம்பர் 31 வரைக்கும் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கா பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இன்னைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை அந்த மையப்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். இந்த நாள் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீங்க அப்படிதான் சொல்ல முடியும். இல்லை நீங்க இப்படி சொல்றீங்களா? இல்லை நான் என் பலத்தினால வந்தேன் இவ்வளவு தூரத்துக்கு, என் ஞானத்தினால வந்தேன் இவ்வளவு தூரத்துக்கு, நான் சம்பாத்தியம் பண்ணி நான் உழைச்சி வந்தேன், நான் என்னுடைய வருமானத்துல நான் வந்தேன் இந்த 2025 டிசம்பர் மாதம் 31 அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு எங்க மாமா இருந்தாங்க, எங்க அக்கா இருந்தாங்க, எங்க மச்சான் இருந்தாங்க, எங்க அண்ணன் கூட இருந்தாங்க, என் கூட எல்லாரும் சுத்தி இருந்தாங்க, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த டிசம்பர் மாதம் 31 பார்க்குறேன் அப்படின்னு உங்களால ஏதாவது பெருமையா ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதா? ஒருவேளை நான் சொல்றது போல ஒன்றுமே இல்லை என்றால் கர்த்தரை பார்த்து இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் என்னை நடத்தின கிருபைகளுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துகள் வந்தது அப்படிதானே, எத்தனையோ நாசமோசங்கள் வந்தது அப்படித்தானே. ஆனா கர்த்தர் பாருங்க, எல்லாவற்றையும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து தப்புவித்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு இன்னைக்கு நல்ல ஸ்தோத்திர பலியில இருந்துங்க. நேரம் கிடைக்கும் போது உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 31ஆம் தேதியில என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறீரே, நாளைய தினத்துல நமக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது பாருங்க. 2026 ஆரம்பிக்குது. ஆனா கர்த்தர் இம்மட்டும் நடத்தினாரே. இந்த வருஷ கடைசியில உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. தேவனை துதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஏன்னா கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்கீடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய பாதத்தையே நான் தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்வது போல இந்த மாதம், இந்த நாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய நாமத்தை துதிக்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராங்க. எதையும் பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்க கர்த்தரை நல்லா துதிங்க. நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையா இருந்தாலும் துதிக்கும் பொழுது அது சமபூமியாகும். அதே போல இன்னைக்கு நீங்க கர்த்தரை துதிக்க 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 நடக்காத காரியங்களையும் கர்த்தர் நடத்துவார். தடைப்பட்டிருக்கிற காரியத்தையும் கர்த்தர் தடைகளை மாற்றி போடுவார். கிடைக்காத காரியங்களை இந்த நாளிலே அவர் செய்து முடிப்பார். 2025 எதெல்லாம் செய்து முடிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரோ அதை இந்த நாள் கூட அவரால் செய்து முடிக்க முடியும். ஆனால் நம்ம நன்றியில இருதயத்தோடு இந்த சமூகத்திலே கடந்து செல்வோம். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம், என் பிள்ளைகள் எம்மாத்திரம், என் கணவன் எம்மாத்திரம், என்னுடைய மனைவி எம்மாத்திரம் அப்படி என்று சொல்லி, என்னுடைய பெற்றோர்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க. இந்த நாள் கர்த்தரை துதிக்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. God bless you.